வணக்கம். டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி ஈஸியாக செய்யலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைகிறப்ப நல்லா கைவிடாமல் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மாவு வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுமா அடுத்த 10 நிமிஷம் வந்து மாவு நல்லா ஊற வச்சோமா உடனே நம்ம வந்து இந்த சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ பெருசு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மேலே வரமாவு போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி இப்போ சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ அப்படியே வந்து நல்லா முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து முட்டை போட்டுக்கிறதுனால நல்லா வந்து சாஃப்டாக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே 3 பக்கமும் ஒரே சமமாக வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்க்கிறப்பே தோசை தவா வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி நான் வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ தோசை தவாவில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அப்படியே சப்பாத்தி போட்டு நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோமா இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து கூட்டாகி வந்துடும். உடனே நம்ம தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோமா உடனே 2 பக்கம் ஒரே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா கூட்டாயிரும். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான லேயரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செஞ்ச சப்பாத்தி வந்து நல்லா பாருங்கள் அப்படியே லேயராக இருக்கும். ரொம்ப நேரம் கூட ஊற வைக்கவே இல்லை. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு அடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சா உடனே வந்து இந்த சப்பாத்தி வந்து ஈஸியாக நல்லா சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. எவ்வளோ நேரம் வச்சாலும் காஞ்சி போகாது. இதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.